ஸ்ரீமத் பாகவத மகா புராணத்துல நேத்திக்கு 5வது ஸ்கந்தம் பார்த்தோம். இன்னைக்கு 6வது ஸ்கந்தத்தோட அர்த்தம் பாக்குறோம். ஸ்லோகம் பார்த்தாச்சு, அர்த்தம் பாக்குறோம். சுகபிரம்மம் பரீட்சித்துல சொல்றார், வசுதேவர் கூறியது பொய்க்காதே என்ற சிந்தனையுடன் என்ன தீங்கு நேருமோ என்ற ஐயம் கொண்ட நந்தன் செல்லும் வழியில் ஸ்ரீஹரியை சரணடைந்தார். நந்தகோபர் வந்திருக்காரு இல்லையா, இங்க கம்சனுடைய ராஜ்யத்துக்கு வந்து அவர் கட்ட வேண்டிய கப்பம் எல்லாம் கட்டுறார். அதெல்லாம் பண்ணிட்டு இங்க இருக்காரு இல்லையா. வசுதேவரும் நந்தகோபர் 2 பேரும் நண்பர்கள். அவங்க ஒருத்தர் சந்திச்சு பேசிக்கிறாங்க. ஆனா இவருக்கு என்னமோ உள்ளுக்குள்ள பயம், அங்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ என்னமோங்கிறதுனால வந்த வேலை முடிஞ்சிடுச்சா, சீக்கிரம் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நந்தகோபரை அவசரப்படுத்துறார். அப்புறம் அவங்களெல்லாம் குச்சல பிரச்சனை விசாரிக்கிறார், எல்லாரும் எப்படி இருக்காங்க என்ன எல்லாம் விசாரிச்சுட்டு, சரி வந்த வேலை முடிஞ்சிச்சா, நீ சீக்கிரமா கிளம்பு கோகுலத்துக்கு அப்படின்னு நந்தகோபர் கிட்ட சொல்றார். அத சொன்னதுக்கு அப்புறம் சுகபிரமம் பரிஷத்து இந்த மாதிரி சொல்றார், வசுதேவர் சொன்னதெல்லாம் எதுவுமே பொய்யாகாதே, அவர் எதையோ யோசிச்சுதான் சொல்லியிருக்கார், என்ன தீங்கு வந்திருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு ஒரு விதமான ஐயப்பாட்டோடையே இந்த நந்தகோபர் போறார். வழியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே போறார். கோகுலத்துக்கு போகும்பொழுது பகவான் ஸ்ரீமன் நம்மளா சொல்லுவோம்ல, எல்லாத்துக்கும் பகவான் பாத்துக்கணும், எல்லாம் பகவானே பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போல அவரு செல்லும் வழியெல்லாம் ஸ்ரீஹரியை சரணமடைந்தார். பகவானே நினைச்சுக்கிட்டு எதா இருந்தாலும் நீ பாத்துக்கப்பா, உன்னையே நீதான் எனக்கு தஞ்சம் அப்படிங்கிற மாதிரி பகவான் கிட்ட சரணடைஞ்சு போயிட்டே இருக்கார். வழியில பூத்தனை என்னும் கொடிய அரைக்கி குழந்தையை கொள்வதே நோக்கமாக கொண்டவள் கம்சனின் கட்டளைக்கு நகரம், கிராமம், இடைச்சேரி முதலிய இடங்களில் குழந்தைகளை கொல்ல சுற்றி திரிந்து வந்தாள். இந்த பூத்தனைங்கிறவ குழந்தைங்களை கொல்ற ஒரு ராட்சசி. ஓகே, எங்க குழந்தைங்கள் இருந்தாலும் அது யாரால ஏவப்பட்டா உடனே இந்த குழந்தைங்கள கொண்டுடுவா. அவ எல்லா இடத்துலயும் சுத்தி திரிஞ்சிட்டு இருப்பாளாம். நகரம், கிராமம் எல்லா இடத்துலயும் எங்கெங்க இடைச்சேரி அந்த மாதிரி யாதவர்கள் வாழக்கூடிய இடம் எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி திரிஞ்சுட்டே இருப்பாளாம். அவ கம்சனாலே ஏவப்பட்டவ. ஓகே, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே ஏற்கனவே மந்திரி பிரதானிகள்லாம் வந்து நீ இந்த 10 நாளுக்குள்ள பிறந்த குழந்தையெல்லாம் நீ கொல்றதுக்கு ஆணையிடுன்னு சொன்ன உடனே இவ இந்த பூத்தனை வந்து இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் தேடி 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 கொண்டுகிட்டே இருக்கா. அப்போ அவள் வந்து அரக்கர்களை அழித்து அடியார்களை காக்கின்ற பகவானின் திருநாமங்களை தத்தமது பணிகளுக்கு இடையேயும் எங்கு மக்கள் கூற கேட்பதில்லையோ அங்குதான் அரக்கர்களும் இருப்பார்கள். ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்ற. எங்கெல்லாம் பகவான் நாமம் கேட்கிறதோ அங்க எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. எங்கெல்லாம் பகவானுடைய திருநாமங்கள் அவங்களுடைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இடையில கேட்கப்படதில்லையோ, அவங்கவுங்க வேலையவே அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா அப்படின்னு பகவான் நாமங்களை சொல்லிக்கிட்டே அவங்க வேலையை செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு கெட்ட சக்தியும் இருக்காது அப்படின்னு அர்த்தம். அரக்கர்கள் மீன்ஸ் இந்த மாதிரி கெட்ட தீயவர்கள் தானே, அவங்க இருக்க மாட்டாங்களாம். எங்கெல்லாம் இந்த பகவானுடைய நாமங்கள் கேட்பதில்லையோ அங்கதான் வந்து சீக்கிரமா இவங்கெல்லாம் ஆட்கொண்டுடுவாங்க இந்த அரக்கர்கள்லாம். அதுதான் சொல்றார். அரக்கர்களை அடிச்சு அடியவர்களை காக்கக்கூடியவனான பகவான் ஸ்ரீமன் நாராயணோட திருநாமங்கள் எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய பணிகள் வேலைகளுக்கு இடையே கேட்கப்படவில்லையோ அங்குதான் அரக்கர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றார். தட் மீன்ஸ் என்ன, எங்கெல்லாம் பகவான் நாம ஸ்மரணல இருக்குதோ அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் பகவானுடைய நாமங்களை யாரெல்லாம் எடுத்து பேசிட்டே இருக்காங்களோ சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்கவுங்க வேலைகளுக்கு இடையில சொல்லிக்கிட்டே ஜஸ்ட் பேரை சொன்னா போதும், கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல ஒரு துர்சக்தி, கெட்ட சக்தி, தீய சக்தி எல்லாம் வராது அப்படின்னு அர்த்தம். ஆகாயத்தில் விருப்பம் போல் சுற்றித் திரியும் அவள் ஒரு நாள் மாயையால் அழகிய பெண் வடிவம் தாங்கி நந்த கோகுலத்தில் நுழைந்தாள். இப்படி குழந்தைகள் எல்லாம் புடிச்சு கொண்டுட்டு இருந்தாலா, ஒரு நாள் அவ இந்த மாதிரி ஆகாயத்துல விருப்பம் போல திரியக்கூடியவே ராட்சசி இல்ல, அவங்கெல்லாம் மாயா சக்தியால நிரம்பியவங்க. சோ அவங்க இப்படி திரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மேல இந்த ஆகாய மார்க்கமா திரிஞ்சிட்டு இருக்கும் போது நந்தகோபனுடைய கோகுலத்துக்குள்ள ஒரு நாள் வந்துட்டா. எப்படி வரா, நல்ல அழகான ஒரு பெண் வடிவத்துல வரா அந்த ராட்சசி. ஓகே, தலைமுடியில் மல்லிகை பூ சூடி பெருத்த புட்டமும் மார்பகமும் சிறுத்த இடையும் கொண்டு நல்லாடை உடுத்தி காதணிகள் ஒளிர அதனால் சுருண்ட முன்னேற்றி முடி ஒளிர அழகிய புன்னகையாலும் கடைக்கண் வீச்சாலும் ஆயர்பாடியில் உள்ளவர்களின் மனதை கபரோலாக வருகிற அந்த பெண்ணை கண்ட கோபியர் தன் நாயகனை காண தாமரை ஏந்திய கையுடன் உருவெடுத்து வந்த திருமகளோ என நினைத்தனர். அவ்வளவு அழகா
அந்த ராட்சசி மாயையோட சக்தி, மாயா சக்தியினால அப்படி ஒரு அழகான பெண் உருவம் எடுத்துக்கிட்டு வரா. நல்லா தலையில மல்லிப்பூ வச்சிருக்கா, நல்ல அகன்ற மார்பகங்கள், அகன்ற இடைப்பகுதி, அதாவது பின்பாக பகுதி, சிறுத்த இடை, நல்ல நல்ல ஆடை ஆபரணங்கள் அணிஞ்சிட்டு இருக்கா, காதுல குண்டலங்கள் அணிஞ்சிருக்கா, நல்ல முடி எல்லாம் சுருள சுருளா இருக்கு, அழகிய புன்னகை வேற பூக்குறா. எல்லாரையும் அப்படி பார்த்து கடைக்கண்களால பாத்துட்டே போறா. இப்போ இவங்க ஆயர்பாடியில் இருக்க பெண்களே அவளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. கோபிமார்கள் எல்லாமே இவ்வளவு அழகான பொண்ணா, மகாலட்சுமியே தாமரை பூவை, தாமரை மலரை கையில ஏந்தி மகாலட்சுமி ஒரு உருவம் தாங்கி வந்துட்டாலோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த ராட்சசி அழகா இருந்தாலாம். குழந்தைகளை கொள்ளும் பூத்தனை குழந்தைகளை தேடி வருகையில் தற்செயலாக நந்தனின் மாளிகையில் நீர் பூத்த நெருப்பு போல் தன் பெருமை மறைத்து கொண்டிருக்கிற தீயோருக்கு காலனான குழந்தை கட்டிலில் கண்டாள். கண்ணன் பகவான் படுத்திருக்கான். எப்படி படுத்திருக்கானா, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு அக்னியில நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அது கணங்கணங்கணங்கணன்னு உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்கும். ஆனா வெளியில பார்த்தா சாம்பல் பூத்து இருக்கும் இல்லையா? எரிஞ்சிட்டு இருக்கிற ஜோரா எரிஞ்சிட்டு இருக்க அனல் குடிச்சு எரியிற நெருப்புல ஒண்ணும் தீ தெரியும் நல்லா. ஆனா ஒரு நெருப்பு மாத்திரம் நெருப்பு கட்டி இருக்கு அப்படின்னா அதுல எப்படி சாம்பல் பூத்துக்கிட்டு உள்ளுக்கு இருக்கிற நெருப்பு தெரியாம அப்படியே உள்ளுக்குள்ள நெருப்பு கணங்கன்னு இருக்கும், ஆனா வெளியில சாம்பல் பூத்த மாதிரி இருக்குல்ல. அப்படி பரபிரமமான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தன் பரபிரம சொரூபத்தை மறைச்சுக்கிட்டு தானே இன்னைக்கு குழந்தைய வந்து அவதாரம் பண்ணியிருக்கார் ஸ்ரீ கிருஷ்ணனா. அப்படி அவர் படுத்திருக்காராம், குழந்தையா படுத்திருக்காராம். அவரு கண்ணுல பட்டா இந்த பூத்தனை ஊரெல்லாம் சுத்தி திரியறா, எங்க குழந்தை கிடைக்கும் குழந்தை கிடைக்கும்னு சுத்திரியும் பொழுது இந்த பகவான் நந்தகோபனுடைய வீட்டுக்குள்ளார கெட்டவங்களுக்கெல்லாம் பகைவனா இருக்கக்கூடியவனான பகவான், பக்தர்களுக்கெல்லாம் நண்பனா இருக்கக்கூடிய பகவான் அந்த குழந்தைய பார்த்தா, ஒரு கட்டில்ல அந்த குழந்தைய பார்த்தா, அசையும் அசையா பொருள்கள் அனைத்துக்கும் ஆத்மாவாக உள்ளிருக்கின்ற அக்குழந்தை அவளை சிசுவை கொள்ள வந்த பாவ கிரகமாக உணர்ந்து கண்களை மூடிக்கொண்டது. பகவான் இல்லையா, அவரு பரமாத்மா, அவருக்கு தெரியாத இருக்குமா? அததான் சொல்றார். அசையும் அசையா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஆத்மாவாக உள்ளிருக்கக்கூடிய அந்த குழந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? பரபிரம்மமா எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாமியா இருக்கக்கூடிய பகவானுக்கு அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு தெரியாதா? யாரோடைய மனசுல எண்ணங்கள் உருவாகிறதோ அது ஊற்றுவாயின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்திலே இருக்கக்கூடிய பகவான் அவங்க நினைக்கிறது என்னன்னு இந்த பகவானுக்கு தெரிஞ்சுதான் முதல்ல அவங்க ஜீவாத்மாவுக்கே தெரியும். பரபிரம்மத்துக்கு தெரிஞ்சுட்டுதான் அப்புறம் அவங்களுக்கே ஜீவாத்மாவுக்கு தெரியும். அப்பேற்பட்ட பரபிரம்மத்துக்கு இந்த ராட்சசி என்ன நினைக்கிறான்னு தெரியாதா என்ன? அததான் சொல்றார், எல்லாத்துக்கும் அந்த ஆத்மாவாக உள்ளிருக்கிற அந்த குழந்தை அப்படின்னு என்ன அர்த்தம்? குழந்தை வடிவில ஒண்ணுமே தெரியாம படுத்திருக்க கூடியது, ஆனா அது பரபிரம்மம். எப்பேற்பட்டது? எல்லாத்துக்கு உள்ளாரையும் அசையும் அசையா ஜீவராசிகளுக்கு உள்ளார அந்த ஆத்மாவா இருக்கக்கூடியது. அந்த சிசுவை கொல்ல, அந்த சிசுங்கிறது இந்த இப்ப தன்னை மறைச்சிட்டு இருக்கிற மாதிரி சிசு, ஆனா ஒரிஜினலா அது யாரு? பரபிரம்மம். அதை கொல்றதுக்கு பாவ கிரகமாக உணர்ந்து அவளை கொல்ல வந்த பாவ கிரகமாக நினைச்சுக்கிறார் பகவான். நினைச்சுக்கிட்டு என்ன பண்றார், அந்த குழந்தை கண்ணை மூடிக்கிச்சான். யாராவது வந்தா நம்ம கூட என்ன பண்ணுவோம், என்ன பண்றாங்கன்னு பாக்கலான்னு கண்ணை மூடிக்குவாங்கல்ல குழந்தைங்களா, அது போல கண்களை மூடிக்கொண்டது. ஒருவன் அறிவின்றி கைரிய நினைத்து தூங்கும் பாம்பை எடுப்பது போல அவள் அழிவற்ற குழந்தையை எடுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டார். ஒரு முட்டாள், ஒரு அறிவே இல்லாதவன் என்ன பண்றான், கயிறுன்னு நினைச்சு தூங்கிட்டு இருக்கிற பாம்பு எடுத்து மடியில போட்டுக்கிட்டானா. அது போல கையில எடுத்துட்டானா. அது போல இந்த பூத்தனா என்ன பண்ணா, இது குழந்தை அப்படின்னு நினைச்சு, கயிறு ஒண்ணும் பண்ணாது இல்லையா, பாம்பு என்ன பண்ணும், அது உண்டான வேலையெல்லாம் செய்யும். இது குழந்தை அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு பரபிரம்மத்தை எடுத்து மடியில போட்டுக்கிட்டா அப்படின்னு நம்ம அர்த்தம் கொள்ளணும். ஓகே, அவள் அழிவற்ற குழந்தையை எடுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டாள். அதாவது பாம்பு அது சாதாரண கயிறு கிடையாது, அது பெரிய பாம்பு, விஷப்பாம்பு. ஆனா பகவான் இங்க எப்படி, அவளுக்கு விஷமா இருக்கக்கூடியவன், அவன் குழந்தைன்னு நினைச்சு இவ எடுத்து மடியில வச்சுக்கிட்டா, ஆனா அது பரபிரம்மம் அப்படின்னு அர்த்தம். கொடிய மனமுள்ள நேர்மையற்ற செயலில் ஈடுபட்ட நல்ல பெண்படி போல் வேடம் தரித்த உரையிலிட்ட கத்தி போன்றவள் வீட்டிற்குள் வந்தது கண்டு அவளது ஒளியால் மயங்கிய தாய்களான யசோதையும் ரோஹிணியும் அவளை உற்று பார்த்து கொண்டே நின்றனர். ஒரு என்னதான் ஒரு நல்ல வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்தாலும் அவங்களுடைய உள் மனசு நமக்கு சிலர் காட்டி கொடுத்துரும் இல்லையா, அவங்க எப்பேற்பட்ட சுபாவம் உள்ளவங்க அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும், அனுமானம் பண்ண முடியும்ல. அது போல கொடிய அவளுக்கு நேச்சுரலா சுபாவம் என்ன, கெட்ட சுபாவம் அந்த பூத்தனைக்கு. ஆனா எப்படி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கா, நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கா.
அது உரையில் போட்ட, அதாவது ஒரு கத்திய வந்து உரை போட்டு மூடி வச்சிருந்தா எப்படி இருக்கும், வெளியில தெரியாம, வெளியில உரை மாத்திரம் தெரியும், உள்ளுக்குள்ளதான் கத்தி இருக்குங்கிறது தெரியாம இருக்கிற மாதிரி, அப்படி அவரோட உள் சுபாவம் தெரியாத மறைச்சுக்கிட்டு இருக்குது. எது? இந்த வேடம், நல்ல பெண் போன்ற வேடம் மறைச்சிட்டு இருக்கு. ஆனா அவளது ஒளி மயங்கி அவளோட ஒளியினால இந்த தாய்மார்களுடைய எல்லாம் மழுங்கி போச்சான். யாருது? யசோதையோடதும் ரோஹிணியோட ஒளி எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சான். அவளை உத்து பாத்துக்கிட்டே இருந்தாங்களாம் இந்த தாய்கள். யாரு? ரோஹிணியும் யசோதையும். கொடிய அந்த பூத்தனை குழந்தையை மடியிலிட்டு செரிக்க இயலாத சக்தி மிக்கதும் கொடியதுமான விஷம் பூசிய தன் மார்பை அக்குழந்தைக்கு கொடுத்தார். இவ என்ன பண்ணா? குழந்தைய எடுத்துட்டு அந்த தாயெல்லாம் அவங்க என்ன பண்றது மயங்கி போயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அவங்க நினைவு இல்ல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வச்சுக்கணும். ஓகே. அவங்கள இப்ப ஏதோ சித்து வித்து பண்ணி மயக்கம் அடிச்சிடுறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு அவங்க இல்லைன்னா எப்படி அவங்க குழந்தைக்கு இவ்வளவு பால் கொடுக்க விடுவாங்க? அப்படி அவங்க மயங்கி இருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அப்ப இந்த குழந்தைய எடுத்து மடியில வச்சுக்கிட்டு செரிக்கையே இயலாததான சக்தி மிக்கதான கொடிய விஷம் போன்ற தன்னுடைய பாலை விஷம் பூசிய தன் மார்பகத்தை அக்குழந்தைக்கு கொடுத்தாள். அவள் ஃபுல்லாவே விஷம், அதுவும் விஷம் பூசின மார்பகத்தை தாய் பால் கொடுக்குற மாதிரி இந்த பூத்தனை அந்த குழந்தை கொடுத்தாலாம். அப்போது பகவானும் ஆத்திரம் கொண்டு கோபத்துடன் இரு கைகளாலும் ஸ்தனத்தை இறுக பிடித்து கொண்டு உயிருடன் உறிஞ்சி குடித்தார். பகவான் பாலை மட்டும் உறிஞ்சினார், அவரது கோபம் உயிரை உறிஞ்சியது என்பார் ஸ்ரீ முனி பாவ பிரகாசிக்கை உரைக்காரர் தீபிகைக்காரரோ கோபத்தின் தேவதையான ஸ்ரீ ருத்ரன் பிராணனை பானம் செய்தார் என்று எழுதினார். இதெல்லாம் பெரியவாச்சான் பிள்ளை பெரியவங்க எல்லாம் இதுக்கு உரை எழுதும் பொழுது சொல்றாங்க, கண்ணன் வந்து பாலைதான் குடிச்சான், அவளையா கொன்னா? கண்ணன் பசியில இருந்தான், அதனால பாலை குடிச்சானே, அவனையே கொன்னா சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கண்ணன் வந்து இருந்த கோபத்துல அது பரபிரம்மம் நினைச்சு அவர் உயிரை புடிச்சு இழுத்துட்டார். ஓகே, அப்படி கொல்லணும். குழந்தை நினைச்சு பால் குடிச்சிச்சு, அது பரபிரம்மம் இவருக்கு இருக்கிற கோவத்தை காண்பிக்கிறதுக்காக உயிர் எடுத்துட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் எழுதியிருக்கார், அதாவது ஒரு முனிவர் எழுதியிருக்கார், முனி பாவ பிரகாசிக்கை அப்படின்னு உரைக்காரர் அந்த மாதிரி எழுதினார். எப்படி? பகவான் பாலை மாத்திரம்தான் குறிச்சார், கோபம் உயிரை உறிஞ்சியது, அவருக்கு இருந்த கோபம் தான் அவளை உயிரெடுத்துச்சு அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். இன்னொருத்தர் சொல்றார், பகவான் ஒவ்வொருத்தரையும் அழிக்கணும்னா ருத்ராவேஷம் எடுத்துதானே அழிக்கிறார். அது எதுவா வேணா இருக்கட்டும். படைக்கிறப்ப பிரம்மாவுக்கு அந்தரியாமியா இருந்து படைப்பு தொழில சேரார். காக்கும் பொழுது தானே விஷ்ணுவா இருந்து எல்லாரையும் காக்கிறார். அழிக்கும் பொழுது ருத்ரனா இருந்துதானே எல்லாரையும் அழிக்கிறார் லயம் பண்ணும் பொழுது. அப்படி இந்த ருத்ரனா மாறி பகவான் பிராணனை பானம் செய்தார். பானம்னா குடிச்சிட்டார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, குடிச்சிட்டார், பாலா எடுத்து குடிச்சிட்டார் அப்படின்னு அர்த்தம். ஐயோ விடு விடு, போதும் போதும் என்று உறக்க கத்திக்கொண்டு உயிரின் மர்ம இடங்களில் கடும் வேதனையுற்ற அவள் கண்களை விரித்து திறந்து கால்களையும் கைகளையும் உதறிக்கொண்டு உயர்த்த மேனியலாக கதறினாள். குழந்தை அவளுடைய மார்பை குடிச்சுக்கிட்டு இழுத்து அப்படியே பாலை குடிக்குது. அவள் உயிர் போயிடுச்சு. அவளுக்கு அப்ப உயிர் போச்சு. ஆனா அவ அந்த பாலை குடிக்கும் பொழுது இது படுத்துறது இல்லையா குழந்தை, அதனால இவ ஐயோ போதும் விட்டுரு விட்டுருன்னு கத்துறா, ரொம்ப வேகமா கத்துறா. அவள் அப்புறம் உயிரோட மர்ம இடங்களில் கடும் வேதனை, எங்க ஒரு மர்மஸ்தானம் நம்மளுக்கு இருக்கோ அங்கெல்லாம் பயங்கர வலி ஏற்படுது இவளுக்கு. கண்களை விரிச்சு அப்படியே கண்ணை விரிச்சு, ஒரு பெரிய வேதனை வந்துச்சுன்னா, ஒரு வலி வந்துச்சுன்னா நம்ம எப்படி எல்லாம் கதறுவோம் அழுவோம் இல்லையா? அது போல கண்களை விரிச்சுக்கிட்டு கால்களை எல்லாம் உதறிட்டு உடம்பெல்லாம் வேர்க்க இவ கத்துறா, அலறா, விட்டுருன்னு கட்டுறா. அவளது ஆழ்ந்த உரத்த படபடத்த குரலால் பூமியும் மலையும் கிரகங்களும் கூட வானமும் நடுங்கியது. அவ்வளோ பெரிய உருவம், அவ்வளோ பெரிய சத்தம் அவளுக்கு. உடம்புல பெண்ணு சாதாரண ஒரு பெண் போல வந்திருந்தாலும் அவளுக்கு உள்ளுக்குள்ள இருக்க சுவாவம், அந்த ராட்சச சுவாவம் இருக்குல்ல, அதனால பெரிய கத்துறா. அவளோட சத்தம் எப்படி கேக்குன்னா, அவ்வளவு உரத்த தீர்க்கமான சத்தம், படபடத்த குரல், இதெல்லாம் பூமி மலைகள் கிரகங்கள் எல்லாத்தையும் நடுங்க செய்யற அளவுக்கு இருந்துச்சான். கீழ் உலகங்களும் திக்குகளும் எதிரொலிச்சுச்சான். எல்லா பக்கங்களும் அவளுடைய சத்தம் குரல், அந்த பயக்குரல் எதிரொலிச்சுச்சான். மக்கள் இடி விழுந்ததோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எண்ணி தரையில் மயங்கி விழுந்தனர். மக்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, இடி விழுந்துச்சோ அப்படின்னு நினைச்சு மயங்கி போய் அந்த குரல்ல கீழே விழுந்துட்டாங்களாம் மக்கள் எல்லாம். அதுக்கப்புறம் அரசே, இவ்வாறு மார்பகத்தில் கடும் வேதனையுற்று உயிரிழந்த அவ்வரைக்கு சுய வடிவம் பெற்று வாயை பிளந்து கேசங்களையும் கை கால்களையும் விரித்து பரப்பியவளாக வஜ்ராயுதத்தால் அடிபட்ட ருத்ராசுரன் போல் முன் கொட்டாரத்தில் விழுந்தாள்.
இதுக்கப்புறம் நம்ம இது படங்கள்லாம் கூட பார்த்திருப்போம் இல்லையா? ஒரு ஒரு யாராவது இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க உயிர் போற தருவாயில அவங்களுடைய ஒரிஜினல் வேஷம் கலைஞ்சு போயிடும் பார்த்திருக்கோம்ல. அது போல இந்த பூத்தனை வந்து கண்ணன் கொன்னதுக்கு அப்புறம் பாலை குறிச்சு கொண்டுட்டாரு இல்லையா? அதுக்கப்புறம் அவ ரொம்ப கவலைப்பட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சத்தம் போட்டு உயிர் போயிடுச்சு. அவ உயிரிழந்த போன அந்த அறைக்கு என்ன பண்ணா, அவளுடைய சுய வடிவம் வந்துருச்சு. ஒரிஜினலான அரக்க உருவம் வந்துருச்சு. வாயை பிளந்துகிட்டு முடியெல்லாம் களைஞ்சு போக முடிய காய்கள் கை கால்லாம் விரிச்சு போட்டு பரப்பியவாறு வஜ்ராயுதத்துல இந்திரன் அடிச்சான்ல விருத்ராசுரனை, அந்த மாதிரி விழுந்து கிடந்தாளாம். அவ்வளோ பெரிய சரீரம் விழுந்து கிடந்துச்சான். இன்னைக்கும் மதுரா நகரம் கோகுலத்துல போய் பார்த்தா இந்த பூத்தனையோடைய ஒரு பிம்பம் வச்சிருக்காங்க அங்க. அதுல கண்ணன் ஏறி பால் குடிக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் சித்திரம் எல்லாம் அங்க இருக்கு. போனா சேவிச்சுக்கலாம். பழைய கோகுலம், அதாவது கண்ணன் வாழ்ந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கு. அரசர்கள் உயர்ந்தவனே, அவளது உடல் 6 குரோஷ இடைவெளியிலிருந்து மரங்களை எல்லாம் தூளாக்கி விட்டு கீழே விழுந்தது. அதுவும் மிகவும் வியப்பளித்தது. குரோசம் 2 மைல் தூரம் அப்படின்னு அர்த்தம். 6 குரோசம்னா 6 2 6 12 12 மைல் தூரத்துக்கு அவளோட உடம்பு இருந்துச்சான். அவ்வளோ பெரிய சரீரம். அவளது உடம்பு 6 குரோச இடைவெளியில் இருக்கக்கூடிய மரங்கள் விழும் பொழுது, அவ்வளவு பெரிய உடம்பு விழும் பொழுது மரங்கள் எல்லாம் தூளாக்கி கீழே விழுந்தாலாம். அது மிகவும் வியப்பளிச்சதா இருந்துச்சா எல்லாருக்கும். ஒரு குரோஷம்ங்கிறது 2 மைல் தூரம். சோ 6 குரோஷம்ங்கிறது 12 மைல் தூரம். முதலிலேயே அந்த பூத்தனையின் பயங்கரமான சத்தத்தா மனம், காது மற்றும் மண்டை பிளந்தவர்கள் போலான கோபரும் கோபியரும், ஏற்கால் போன்ற கொடிய கோரப்பற்கள் உள்ள முகம், மலை குகை போன்ற மூக்கு, மலையிலிருந்து விழுந்த பெருத்த பாறை போன்ற மார்பகம், கொடூரமாக விரிந்த செஞ்சடை, இருளடைந்த பாலுக்கிணறு போன்ற ஆழ்ந்த கண்கள், மணல் திட்டு போன்ற பயம் தருகிற புட்டம், கட்டப்பட்ட அணை போன்ற கைகள், தொடைகள், கால்கள், நீர் வற்றிய மடு போன்ற வயிறு ஆகியவை கொண்ட கொடூரமான அந்த உடலை பார்த்து பயந்து நடுங்கினார்கள். முன்ன அவ பெண் உருவம் தாங்கி வரும் பொழுது அவளை என்னமா வர்ணிச்சாங்க. இப்ப அவ ஒரிஜினலான பூத்தனையோட உருவத்தை எடுத்துக்கிட்டு அவளோட ஒரிஜினல் உருவம் சாகும் பொழுது அவளுக்கு இருக்கு. அது அவ்வளவு பயங்கரமா கொடூரமா இருந்துச்சான். 12 மைல் தூரத்துக்கு அவளுடைய சரீரம் அப்படி செடி கொடி எல்லாம் பிச்சுக்கிட்டு எல்லாம் தூளாகும்படி பூமியில கிடந்தாலாம். அவளுடைய சரீரம் ரொம்ப பாக்குறதுக்கே மக்கள் ஆல்ரெடி அவளோட சத்தத்தை கேட்டு மனசாலையும் பயம் அடைஞ்சிட்டாங்க. அவளுடைய இவ்வளவு மனசுல நினைச்சு பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. காதுல அவள் சத்தத்தை கேட்டு 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 மண்டையெல்லாம் உடைஞ்சு போற மாதிரி இருந்தாங்களாம். அப்படி இருந்த கோபாலர்களும் கோபியர்களும் அவளுடைய பல்லு எப்படி இருந்துச்சான், ஏற்கால் உழவுல ஏற்கால் இருக்குல்ல அந்த மாதிரி இருந்துச்சான். அவ கோரப்பல்லு இருந்துச்சான். அவளோட மூக்கு வந்து ஒரு குகைகள் மாதிரி இருந்துச்சான். அவளுடைய மலையில இருந்த பெருத்த பாறை, ஒரு பாறை, பெரிய பாறை மலையில இருந்து உருண்டு ஓடி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், உளுந்து கிடந்தா அது போல இருந்துச்சா அவளுடைய மார்பகங்கள். கொடூரமா எப்பவுமே அரக்கிகள் ராட்சசர்களுக்கெல்லாம் முடி செம்பட்ட கலர்ல இருக்கும். செஞ்சடை அப்படின்னு சொல்லுவாங்க. செஞ்சடையா இருந்துச்சான். இருள் அடைந்த பாலுங்கிணறு போன்ற ஆழ்ந்த கண்கள்ல கொஞ்சம் கூட ஒரு நீரோட்டமே இல்லை. அப்படியே இருள் அடைஞ்சு போய் பாலுங்கிணறு மாதிரி ட்ரையா இருந்துச்சான். மணல் திட்டு போன்ற பயம் தரக்கூடிய புட்டம். பின்னாடி அவளுடைய பின்பாகம் எப்படி இருந்துச்சு, பெரிய மணல் திட்டு போல இருந்துச்சு. பயம் தரதா இருந்துச்சு. கட்டப்பட்ட அணை போன்ற கைகள், துடைகள், கால்கள். பெரிய ஒரு அணை கட்டுனா எவ்வளவு பெருசு இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சான். கைகள், கால்கள், தொடைகள் எல்லாம் நீர் வற்றி போன மடு போல இருந்துச்சா அவளோட வயிறு. அப்படி ஒரு நீர் இல்லாம ஒரு மடு இருந்துச்சுன்னா எப்படி பாலமா பொழந்துக்கிட்டு அப்படி ட்ரையா இருக்கும்ல, அப்படி இருந்துச்சு அவளுடைய வயிறு பகுதி ஆகியவை கொண்ட கொடூரமான இந்த உடலை பார்த்து மக்கள்லாம் பயந்து நடுங்கி போயிட்டாங்களாம். அவளது மார்பில் எவ்வித பயமின்றி விளையாடுகின்ற குழந்தையை கண்டு பரபரப்படைந்த கோபிகைகள் வேகமாக வந்து குழந்தையை தூக்கி எடுத்து கொண்டார்கள். முதல்ல அவங்களுக்கு யாருக்கும் இது நினைவில்லாம வந்தது. இப்ப எல்லாரும் இப்படி அவளுடைய மாயை போனது, அவளே எடுத்து போயிட்டால, மாய சக்தி போயிடுச்சுல்ல. இந்த குழந்தை கண்ணன் என்ன பண்றான், அவளோட சரீரத்துல ஏறி மேல விளையாண்டுட்டு இருக்கான் கண்ணன். அப்போ அவளது மார்புல எந்த ஒரு பயமும், மக்களே இப்படி பயந்து நடுங்கி போயிருக்காங்க. ஆனா கண்ணன் கொஞ்சம் கூட பயம் இல்லாம அவளோட உடம்புல ஏறி விளையாண்டுட்டு இருக்கான். இத பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப பரபரப்பா வந்து குழந்தைய தூக்கி எடுத்துக்கிட்டாங்களாம். அப்போ அவர்கள் யசோதை ரோகிணியிடம் சேர்ந்து நாற்புறத்திலும் பசுவின் வாளை சுற்றுவது, முதலில் பசுவின் வாளை சுற்றுவது முதலியவற்றால் பாலகனுக்கு ரட்சை காப்பு செய்தனர். நம்மள திருஷ்டி எடுப்போம் இல்லையா,
ஊர்ல எல்லாம் கூட இன்னைக்கு திருஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல குழந்தைய கொண்டு வந்து ரோஹிணி கிட்டையும் யசோதை கிட்டையும் கொடுத்துட்டு நாலா பக்கத்துலயும் பசுவோட வாழை சுத்துறாங்களாம். பசுவோட வாழை அந்த குழந்தைக்கு முன்னாடி பாலகனுக்கு சுத்தினா ரட்சை உண்டு பண்ணுமா. அந்த மாதிரி பசுவின் வாளை சுற்றுவது முதலியவற்றால் பாலகனுக்கு ஒரு மாத்திரம் இல்ல, நிறைய விதமான இந்த ரட்சைகள் எல்லாம் குழந்தைக்கு காப்பா செஞ்சாங்களாம். அப்புறம் குழந்தையை சுத்தி போட்டாங்களாம். குழந்தையை பசுவின் சிறுநீராலும் பசுவின் குளம்படி புழுதியாலும் பூசி குளிப்பாட்டி கோமயத்தால் நெற்றி முதலிய 12 அவயவங்களில் பகவானின் கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதர திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர் ரிஷி கேசவ பத்மநாப தாமோதர அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாமங்கள் என்ன சொல்வோம் நம்ம? பகவானுடைய துவாதச பஞ்சரம் பஞ்சரம்னு சொல்லுவோம். பஞ்சரம்னா கூடு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இந்த 12 நாமங்களால பகவான நம்ம சொன்னோம்னா அது நம்ம சரீரத்துல ஒரு கூடா அமையுமா. இந்த பகவானுடைய நாமங்கள் 12ம் நம்மளுடைய சரீரத்துல ஒவ்வொரு இடத்துக்கு அந்தந்த பேரு. ஓகே, இப்ப மாதவா அப்படின்னு சொன்னா நெத்தின்னு வச்சுக்கோங்க, மாதவா நெத்தியில இடுறதுன்னு வச்சுக்கோங்க. மாதவா கேசவானா இங்க தொண்டையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 12 திருமண் காப்பு இட்டுக்கிறப்பதான் இந்த பகவானுடைய பேரு சொல்றது வழக்கம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொல்லுவோம் இல்லையா? அது போல 12 நாமங்களை சொல்லி நம்ம தினம் திருமண் இட்டுக்கும் பொழுது நம்ம நாமம் போட்டுக்கிறோம் இல்லையா? அப்படி போட்டுக்கும் பொழுது அதுவே நமக்கு ஒரு ரட்சையா இருக்குமா, பாதுகாப்பு. ரட்சைன்னா பாதுகாப்பா இருக்கும். எப்படி ரட்சை அப்படின்னா, இப்ப ஒரு பின்னி ஒரு கயிறு எடுத்து இப்படி 4 சுத்து போட்டு நடுவுல ஒரு விஷயத்த வச்சுட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தானே இருக்கும். அது போல பகவானுடைய இந்த 12 நாமங்களும் நாம் ஆகிற இந்த சரீரம், இந்த ஜீவாத்மாவுக்கு காப்பு போல, ஓகே, கூடு போல நம்ம உள்ளுக்குள்ள வச்சு இதுக்கு ரட்ச போல பகவானுடைய நாமங்களாம். அப்படிதான் இந்த 12 நாமங்களும் சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைய பசுவோடைய சிறுநீரால கோமியத்தால நீராட்டின கோமியத்தால பசுவனோட குளம்படி புழுதி பசு கால் வச்சு நடக்கிறது இல்ல, அந்த புழுதியினால இதெல்லாம் பூசி குளிப்பாட்டினாங்களாம் குழந்தைய. கோமயத்தால் நெற்றி முதலிய 12 அவயவங்கள் இந்த மாதிரி குழந்தைய கோமயத்தால குளிப்பாட்டி பசுவோடைய அந்த குளம்படி படுற இடத்துல கால் படுற இடத்துல இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் பூசி குழந்தைய குளிப்பாட்டிட்டு கோமியத்தால 12 இடத்துலயும் தொட்டு பகவானுடைய நாமங்களை சொன்னாங்களாம். என்னென்ன நாமங்கள்? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பகவானுடைய துவாதச பஞ்சரம்னு சொல்லக்கூடிய நாமங்கள். துவாதச பஞ்சர ஸ்தோத்திரமே இருக்குல்ல, நம்ம கிளாஸ்ல படிச்சிருக்கோம். சோ அது போல அந்த ஸ்லோகங்கள் அந்த நாமங்களை சொல்லி அந்த கோமியத்தால நெற்றி முதலிய 12 முதல்ல நெற்றியில ஆரம்பிச்சு கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷி கேச பத்மநாபா தாமோதரா அப்படின்னு ஒவ்வொரு இடமா அந்த அவயவங்களுக்கும் ஒவ்வொரு இடம். ஓகே, இப்ப கேசவான்னு சொன்னா ஒரு இடம், நாராயணன்னு சொன்னா ஒரு இடம். அந்த மாதிரி 12 இடத்துல பகவானுக்கு கோமயத்தால தொட்டு வச்சாங்களாம். அப்போ ஆகிய திருநாமங்களால் ரட்சை செய்தனர். அப்படி பகவானுடைய திருநாமங்களை சொல்லி குழந்தைக்கு ரட்சை பண்ணாங்க, காப்பு போட்டாங்க. கோபிகைகள் ஆச்சமனம் செய்து தன் கைகளிலும் அங்கங்களில் தனித்தனியாக நியாசங்களை செய்து பின் குழந்தைகளின் உடலில் பீஜ நியாசம் செய்தனர். நியாசம் அப்படின்னா மந்திரத்தை சொல்லி உடல் உறுப்புகள் எல்லாம் நம்ம தொடருது. அங்கன்யாசக கரண்யாசக அப்படிலாம் நம்ம ஸ்லோகத்துல படிக்கிறோம்ல. அங்கன்யாசகனா உடம்ப அங்கன்யாசகனா தொடுதல் அப்படின்னு பேர். அங்கன்யாசக அங்கம்னா உடம்ப தொடுதல். கரண்யாசகனா கைகளை தொடுறது. அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி கோபிகெல்லாம் அவங்கவுங்க என்ன பண்ணாங்க, அவங்க கை கால எல்லாம் கைகளிலும் அங்கங்களிலும் தனித்தனியாக உடம்பெல்லாம் தொட்டு ஆச்சமனம் முதல்ல கை கால்லாம் அலம்பி வாய் கொப்பளிச்சு எல்லாம் பண்ணிட்டு குழந்தைக்கு அதே மாதிரி பண்ணி குழந்தைகள் உடலில் பீஜம் நியாசம் செய்தனர். மந்திரங்களை சொல்லி குழந்தையோட உடல் உறுப்புகளுக்கு எல்லாம் சுத்தி பண்றாங்க. ஓகே, உன் பாதங்களை பிறப்பற்ற அஜரும் முழங்கால்களை கௌஸ்துபம் தரித்த பகவானும் துடைகளை யக்ஞ புருஷரும் இடையே அச்சுதரும் வயிற்றை ஹயக்ரீவரும் இதயத்தை கேசவரும் மார்பை ஈசனும் கழுத்தை சூரியனும் கைகளை ஸ்ரீ விஷ்ணுவும் முகத்தை வாமனரும் தலையை பகவானும் ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் எந்தெந்த பகவான் ரட்சணம் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது நம்ம கூட வீட்டுல நம்ம குழந்தைங்களுக்கு கூட நம்ம யாருக்கு வேணாலும் இந்த மாதிரி ரட்ச சொல்லலாம். உன் பாதங்களை பிறப்பற்ற அஜரும், உன்னுடைய திருவடி இருக்குல்ல, அத பிறப்பில்லாத பகவானான அஜன் அஜாயமானக பகுதாஜாயத்தேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிறப்பிலியான பகவான் அஜர் அப்படின்னா பிறப்பிலியான பகவான் அதை ரட்சிக்கட்டும்.
முழங்கால கௌஸ்துபம் தரித்த பகவான் ரட்சிக்கட்டும். துடைகளை யஜ்ய புருஷன் ரட்சிக்கட்டும். இடையை உன்னோட இடுப்பை வந்து அச்சுதர் நழுவ விடாதவர்னு அர்த்தம் இல்லையா? இடைய வந்து அச்சுதர் ரட்சிக்கட்டும். வயிற்று ஹயக்ரீவ பகவான் ரட்சிக்கட்டும். இதயத்தை கேசவர் ரட்சிக்கட்டும். மார்பை ஈசன் ரட்சிக்கட்டும். கழுத்தை சூரிய பகவான் ரட்சிக்கட்டும். கைகளை ஸ்ரீ விஷ்ணுவும், முகத்தை வாமன பகவான் ரட்சிக்கட்டும். தலையை பகவானும் ரட்சிக்கட்டும் அப்படின்னு மொத்த அவயவங்களையும் தொட்டு 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 ஒவ்வொரு பகவானுடைய மந்திரங்களை சொல்லி 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 ரட்ச பண்றாங்க. முன்புறத்தில் சக்கரம் ஏந்திய பகவானும், பின்புறத்தில் கதையுடன் கூடிய ஸ்ரீஹரியும். உன்னுடைய முன்பக்கத்துல சக்கரம் ஏந்திய பகவான் காப்பாத்தட்டும், பின்புறத்துல கதையை தட்டிருக்கக்கூடியவனான ஸ்ரீஹரி காப்பாத்தட்டும். உன் இரு புறங்களிலும் சாரங்கம் என்னும் வில் கொண்ட மதுசூதரன் மற்றும் நந்தக கத்தி ஏந்திய அர்ஜுனரும். அவரையே ரட்சமா சொல்றாங்க. பாத்துக்கோங்க, இதுதான் அதிசயம். அவரேதான் பரபிரம்மம். இது தெரியாதவங்க அவருக்கு பகவானுடைய நாமங்களை சொல்லி ரட்ச பண்றாங்க. முன்பக்கத்துல சக்கர ஏந்தி பகவான், பின்புறத்துல கதாயுதேத்தின ஸ்ரீஹரி, அப்புறம் ரெண்டு பக்கத்திலயும் சாரங்கம் என்னும் வில் கொண்ட மதுசூதன பகவான் மற்றும் நந்தகம்ங்கிற கத்தி ஏந்திய அஜனரும், திக்குகளில் பெரும் கீர்த்தி படைத்த சங்கு தரித்த உருகாயரும், வானில் உபேந்திரனும் வாமன பகவான், பூமியில் கருடனும், நால் புறமும் கலப்பை ஏந்திய ஹலதரரும் சுற்றி நின்று காக்கட்டும். எல்லாம் பகவானுடைய அவதாரங்கள் தான். இவங்க எல்லாம் எல்லா பக்கமும் உன்னைய நின்னு காப்பாத்தட்டும் அப்படின்னு தாய் சொல்றா. யாரு? இதுவே பரபிரம்மம், இதுதான் அது எல்லாமே அப்படிங்கிறது தெரியாம தாய் இந்த குழந்தைக்கு ரட்ச பண்றா. கண் முதலிய பொறிகளை ரிஷிகேஷரும், உயிரை ஸ்ரீமன் நாராயணரும், சித்தத்தை ஸ்வேத தீப அதிபதியான வாசுதேவரும், மனத்தை யோகேஸ்வரனான அனிருத்தரும் காப்பாத்தட்டும். ஒவ்வொரு அந்தந்த அவயவங்களுக்கு தேவதைகள் நம்ம ஏற்கனவே ஆரம்பத்துல பார்த்திருக்கோம் இல்லையா? அப்படி ஒவ்வொரு தேவதைகளும் அந்தந்த இடத்துல இருந்து உன்னை காப்பாத்தட்டும், ரட்சிக்கட்டும்னு சொல்றா. கண்ணு முதலிய பொறிகளுக்கு ரிஷிகேஷன், பொறிபுலன்களுக்கு ரிஷிகேஷம், ரிஷிகம்னா பொறிபுலன்கள், நம்ம பந்திரியங்கள்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கு பகவான் தான். அந்த பகவான் ரிஷிகேஷனான பகவான் காப்பாத்தட்டும். உயிருங்கிற ஆத்மாவுக்கு அந்தராத்மாவா இருக்கக்கூடியவன் யாரு? பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இல்லையா? அவன் காப்பாத்தட்டும், அந்த பகவான் காப்பாத்தட்டும். சித்தம்னு சொல்லக்கூடிய புத்தி இருக்கு இல்லையா? அந்த சித்தம் சொல்லக்கூடிய சுவேத தீபத்துக்கு அதிபதியான வாசுதேவர் காப்பாத்தட்டும். அப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம அந்த இது படிக்கிற பொழுது சிருஷ்டி பண்ணும்போது அகங்காரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? இது பார்த்தோம், பிரகிருதில இருந்து மனசுங்கிற மனஸ், அப்புறமா அதுல இருந்து பிரகிருதிக்கு முன்னாடி அகங்காரம், அதெல்லாம் பார்க்கும் பொழுது முன்னாடி பார்த்ததுல இருந்து நம்ம வந்திருக்கிறது வாசுதேவன் தானே நம்ம பார்த்தோம். வாசுதேவன் தானே இதுக்கெல்லாம் அதிபத்தின்னு பார்த்தோம். அந்த வாசுதேவன் காப்பாத்துட்டுன்னு சொல்றார். மனதை யோகேஸ்வரனான அனிருத்தன் தான் மனசுக்கு அதிபதி, அவரு காப்பாத்தட்டும்னு சொல்றார். உனது புத்தியை விஷ்ணுவின் மகனான பிரத்யும்னன் காப்பாத்தட்டும்னு சொல்றார். அகங்காரத்தை சங்கர்ஷணன் மூர்த்தி விளையாடும் போது கோவிந்தனும், படுத்திருக்கும் போது மாதவனும் உன்னை காப்பாற்றட்டும்னு சொல்றார். பகவான் முன்னாடி பார்த்தோம்ல, பிரகிருதில மகானுக்கு அதிபதி வாசுதேவ பெருமாள் நம்ம பார்த்தோம் இல்லையா? பகவானுடைய ஒரு இதுல இருந்துதான், பகவான் கிட்ட இருந்துதான் அந்த பிரகிருதி உண்டாகிறதுன்னு பார்த்தோம். பிரகிருதி வந்து மகானாவும், மகான்ல இருந்து சாத்விக, 3 அகங்காரம், சாத்விக அகங்காரம், தாமச ராஜஸ் எல்லாம் பார்த்தோம். ஆனா நம்ம அதுக்கு முன்னாடி விராட் ஸ்வரூபம் எல்லாம் பார்க்கும் பொழுது, பகவானுடைய ஒரு வர்ணனை பார்க்கும் பொழுது பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பகவானுடைய அந்த பிரகிருதி மகான்கிறது தான் வாசுதேவனுக்கு பிரதிநிதி அப்படின்னு நம்ம பார்த்தோம். வாசுதேவன் அந்த பகவானுக்கு உள்ள இருக்கக்கூடியவர் இவருதான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அவர்ல இருந்துதான் அந்த பகவான் தானே ஒரு பகுதியாவும் தன்னை 3ஆ பிரிச்சுக்கிறாருன்னு பார்த்தோம்ல. பிரத்யும்னன், சங்கர்ஷன், அனிருத்தன்னு பிரிச்சுக்கிறாருன்னு பார்த்தோம்ல. அவங்க தானே அதுக்கு ஒரு அந்தரியாமியா இருந்து இப்ப வந்து சங்கர்ஷனுக்குள்ள சிவனுக்கு அந்தரியாத்மியா இந்த சங்கர்ஷனாவும், அப்புறமா பிரத்யும்னன் சொல்லக்கூடிய இவரு பிரம்மாவுக்கு புத்தி, அவருதான் புத்திக்கு அதிபதி, அவரையாவும் அனிருத்தன்னு சொல்லக்கூடிய பகவான் வந்து ஸ்திதி விஷ்ணுவாகவும் இருந்து எல்லாம் பண்றாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல. அதான் பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷனன் பார்த்திருக்கோம் இல்லையா? அப்படி அவங்க எல்லாம் உன்னை அந்தந்த இடத்துல இருந்து காப்பாத்தட்டும். அப்புறம் நீ விளையாடும் பொழுது கோவிந்தான்னு காப்பாத்தட்டும். குழந்தைங்க விளையாட போனா கூட நம்ம சொல்லி அனுப்பலாம். விளையாடும் பொழுது ரட்சணை கோவிந்தாங்கிற நாமத்துக்கு அர்த்தமே ரட்சணம் பண்றவன். நிறைய அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் ரட்சணம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். கோவிந்தன் காப்பாத்தட்டும். படுத்திருக்கும் பொழுது மாதவ பகவான் காப்பாத்தட்டும். படுத்துக்கும் போது நம்ம மாதவா சொல்லணும்னு சொல்லுவாங்க.
படுக்கும் பொழுது மாதவன் உன்னை காப்பாற்றட்டும். நீ செல்லுகின்ற போது வைகுண்டரும், உட்கார்ந்திருக்கும் போது ஸ்ரீபதியும், உண்ணும் போது எல்லா கிரகங்களையும் அடக்கி ஆளும் யக்ஞ போக்தாவான பகவானும் உன்னை காக்கட்டும் சொல்றார். நீ நடக்கும் பொழுதெல்லாம் வைகுண்டநாதனான பகவான், பரமபதநாதனான பகவான் உன்னை காப்பாத்தட்டும். நீ உட்கார்ந்திருக்கும் போது மகாலட்சுமிக்கு பத்தியான ஸ்ரீபதி உன்னை காப்பாத்தட்டும். நீ சாப்பிடும் பொழுது எல்லா கிரகங்களுக்கும் அடக்கி ஆளக்கூடியவனான போக்தானா அனுபவிக்க கூடியவன் எவனோ அவன் போக்தா. ஓகே, யாரு அனுபவிக்கிறான்? பகவான் தான் அனுபவிக்கிறான், அவன் காப்பாத்தட்டும். யஜ்ஞ போக்தாவான பகவானும் உன்னை காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் டாகினிகளும் அரக்கிகளும் கூஷ்மாண்ட கிரகமும் மற்ற பால கிரகங்களும் பூத பிரேத பிசாச யட்ச ராட்சச விநாயகர்களும் கோடரை ரேவதி ஜேஷ்டை பூத்தனை மாத்திருக்கை முதலானோரும் உடலை உயிரையும் பொறிகளையும் கெடுக்கிற உன்மாதமும் அபஸ்மாரம் முதலியவை கனவில் கண்ட உட்பாதங்களும் விருத்தரையும் பாலரையும் பீடிக்கும் கிரகங்களும் என எல்லாம் அழிந்தொழியட்டும். அவைகள் யாவும் ஸ்ரீ விஷ்ணுவின் பெயரை சொல்வதாலேயே பயந்து அழிவன. பகவான் மூவுலகங்களையும் காக்கிறார், ஆனால் அவரது திருநாமம் அவரையே அல்லவா காப்பாற்றுகிறது. அதனாலதான் சொல்லுவாங்க பெரியவங்க உபன்யாசத்துல எல்லாம், பகவானுடைய நாமங்கள் பக்தர்களை மாத்திரம் இல்ல அவரையும் சேர்த்து காப்பாத்தும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பகவானுடைய நாமங்கள் அவரை மாத்திரம் இல்ல, இங்க அப்படித்தானே ஆயிருக்கு கதை. அவருடைய நாமத்தை சொல்லியதானே அவனுக்கு ரட்சை போடுறாங்க. அது மாதிரி விஷ்ணுவின் பெயரை சொல்வதாலேயே பயந்து அழிவன. பகவான் உலகங்களையும் காக்கிறார், ஆனால் அவரது திருநாமம், பகவான் எல்லாரையும் காப்பாற்றுறார், ஆனா திருநாமமே அவரையும் காப்பாற்றுகிறது. பகவான் தங்கத்தாது, அதாவது கட்டி பொன் போல எனில் அவரது திருநாமம் ஆபரணம் பனி பொன் போல என்பர் வைணவர்கள். வைணவ ஆச்சாரியர்கள்லாம் உரை எழுதும் பொழுது, வியாக்கியானம் எழுதும் பொழுது பகவான் கட்டி தங்கம் போல அப்படின்னு சொல்லுவாங்க. பகவானுடைய திருநாமங்கள்லாம் நம்ம அந்த கட்டி தங்கத்துல இருந்து எடுத்து 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 விதவிதமா ஆபரணம் பண்ணி போட்டுக்கிறோம்ல, அது போலன்னு சொல்லுவாங்க. பரபிரம்மம் கட்டி பொன் போல. ஓகே, அவருடைய திருநாமம் எதுன்னா, அவருடைய திருநாமம்னா இந்த மாதிரி அவதாரங்கள் மேனிகள் தானே. அதெல்லாம் என்னன்னா நம்மள வர இந்த பனிப்பொன் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம விதவிதமா ஆபரணம் பண்ணி போட்டுக்கிட்டா இருக்கும் இல்லையா, அது போல அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கட்டி பொண்ணு பொண்ணு வேல்யூ இருக்கு, ஆனா இதுக்குதானே நம்ம யூஸ் பண்றோம். இந்த பனி பொண்ணுதான் நம்ம யூஸ் பண்றோம், விதவிதமா எடுத்து நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி பகவான் தூரஸ்தனாயிருந்தாலும் கிட்டி நின்று காக்கும்னு முமுட்சுபடியில சூத்திரம். அதாவது பகவான் அவன் தூரத்துல இருந்தாலும் அவனுடைய திருநாமங்கள் பக்கத்துல நம்மள காப்பாத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் இருக்கா? நிறைய இருக்கே. ஆபத்துல திரௌபதிக்கு புடவை சொன்னது திருநாமம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. திரௌபதி தூரத்துல இருந்து பகவானா காப்பாத்தினார், பகவானுடைய நாமம் தானே காப்பாத்துச்சு. அதனால அவன் தூரத்துல இருந்தாலும் அவனுடைய திருநாமம் தான் ரட்சிக்கும், திருநாமம் ரட்சிக்குமே அப்படிங்கிறதுக்கு அது அர்த்தமா சொல்லுவாங்க. ஓகே, அது போல பகவான் தூரத்துல இருக்கும் பொழுது கூட கோவிந்தா புண்டரிகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம்னு திரௌபதி சொன்ன உடனே தியாரகாணலையா அச்சுதானந்தா கோவிந்தா புண்டரிகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம்னு திரௌபதி சொன்ன உடனே ஆபத்துல புறவே சுரந்தது இந்த நாமம் தானே, கோவிந்த நாமம் தானே. அதனால நாமம் தான் ரொம்ப காப்பாத்தும், பக்கத்துல இருந்து காப்பாத்தும் அப்படின்னு சொல்றார். பகவானை காட்டிலும் பகவானோட நாமத்துக்கு ஏற்றம் நமக்கு மாத்திரம் இல்ல, அவனுக்கே அவனோட நாமங்கள் தான் ரட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ சுக உவாச்ச. இப்ப சுக பிரம்மம் சொல்றார், இதெல்லாம் இப்ப இந்த 27 ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, 27 29 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இதெல்லாம் நம்ம கூட வீட்டுல குழந்தைங்களுக்கு சுத்தி போடுறதுக்கோ திருஷ்டி இது பண்றதுக்கோ அப்பெல்லாம் நம்ம கூட சொன்னோம்னா குழந்தைங்களுக்கு எல்லா கெட்ட இதுவும் இதாகி குழந்தைய ரட்சணம் பண்ணும் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு சொல்லலாம். ஓகே, பகவானுக்கே பண்ணிருக்குன்னா நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணாதான் என்ன பண்ணலாம். சுகபிரம்மம் சொல்றார், இவ்வாறு அன்பால் கட்டுண்ட கோபிகைகள் ரட்சை செய்விக்கப்பட்ட குழந்தையை தாயான யசோதை தன் பாலை குடிக்க வைத்து தூங்க வைத்தாள். இப்படி ஊர் பெண்கள்லாம் பண்றாங்களாம். நாட் ஒன்லி யசோதையோ ரோஹிணியோ பண்ணல, ஊர்ல இருக்கிற கோபிமார்கள் எல்லாம் குழந்தைக்கு இப்படி ஆசையோட அன்பால
வந்து எல்லாம் பண்ணிட்டு குழந்தைய பக்கத்துல கூட நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கூட ஏதோ ஒரு நடந்துருச்சுன்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி குழந்தைய கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்து இந்த அம்மா பாத்துக்கோ அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அது போல எல்லாரும் ஆசையா வந்து குழந்தைக்கு ரக்ஷ பண்ணிட்டு தாய் கிட்ட குழந்தைய கொடுத்து இந்த பாலை குடிச்சு தூங்க வை குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ அதற்குள் நந்தர் முதலான கோபர்கள் மதுரையில இருந்து ஆயர்பாடி வந்து சேர்ந்தனர். பூத்தனையின் உடலை கண்டு மிகவும் வியந்தனர். இது நடந்துகிட்டு இருக்கும் போதே இப்போ நந்தகோபர் போயிருந்தார் இல்லையா? கம்சன் கிட்ட கப்பம் கட்டுறதுக்கு போயிருந்தார். அப்ப கூட வசுதேவர் சீக்கிரமா போய் ஏதாவது ஆபத்து வந்துட போறதுங்கிறது சமிக்ஞையால அவர் சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னார். இவர் வந்துட்டு இருக்கும் பொழுதே ஏதோ துர்நிமித்தத்துக்கு தான் இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு பகவான சரணம் அடைஞ்சார். இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா? இப்படி வந்துட்டு இருக்கிறவரு ஆயர்பாடி வந்த உடனே கோகுலத்துல ஐ மீன் இந்த இந்த பூத்தனையோட இவ்வளவு பெரிய சரீரத்தை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறார். வசுதேவர் சொன்ன உற்பாதம் நேர்ந்துள்ளது ஆச்சரியமே. வசுதேவர் சொன்னாரு ஏதோ அசம்பாதம் நடந்துற போதுன்னு அவர் உள்கருத்தா ஏதோ சொன்னாரே, அது ஆச்சரியமா இல்ல இருக்கு எனக்கு. எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறார். அவர் முக்காலம் வரையும் ஞானியாக ஆகிவிட்டார் போல அப்படின்னு இவர் நினைச்சுக்கிறார். அவர் உட்கருத்தா ஏதோ சொன்னார், அதே போல இங்க நடந்துருச்சே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, அவர் முக்காலம் அறியற ஞானி ஆயிட்டார் போல இருக்கு அப்படின்னு இவர் சொல்றார். அல்லது ஒருவேளை அவர் யோகேஸ்வரராக இருந்திருக்க வேண்டும், சந்தேகமே இல்லை. ஒண்ணு அவர் முக்காலமும் அறிந்த முனிவரா இருக்கணும், முனிவர் ஆயிட்டாரா இருக்கணும். இல்ல அப்படின்னா தன் யோக மாயை யோக சக்தியால ஒருத்தன் யோகாபியாசம் மகா சித்தி பெற்றுட்டானா அவனால எல்லாமே செய்ய முடியும் இல்லையா? அது போல யோகேஸ்வரனா இருந்திருக்கணும், அதுல சந்தேகமே இல்ல அப்படின்னு நந்தகோபன் யோசிக்கிறார். அவள் உடலை கோடாரியில் துண்டு துண்டாக வெட்டி கோபர்கள் தூரத்தில் கொண்டு போய் கட்டைகளால் மூட்டி எரித்தனர். அவள் உடம்பெல்லாம் யார் எடுத்துட்டு போறது? அதெல்லாம் கோடாரியில கட்டையா கண்டந்துண்டமா வெட்டி ஊருக்கு வெளியில எடுத்துட்டு போய் அவளை கட்டை மூட்டி எரிச்சாங்களாம் அந்த பூத்தனைய. அவளது பாலை உண்பதன் மூலம் ஸ்ரீகிருஷ்ணனால் அனுபவிக்கப்பட்டதால் பாவம் நீங்க பெற்று எரிகின்ற அந்த உடலில் இருந்து எழுந்த புகை அகிர்கட்டையின் மனம் கொண்டதாயிற்று. அற்புதமான பாகம். கண்ணன் வாய் வச்சதுக்கு அப்புறம் அது விஷமா இருக்க முடியுமா சொல்லுங்க? அப்ப அவளது பாலை கண்ணன் குடிச்சதுனால ஸ்ரீகிருஷ்ணனால் அனுபவிக்கப்பட்டதால் அந்த பால் விஷத்தன்மை நீங்கி, அதாவது பாவம் நீங்க பெற்று எரிகின்ற அந்த உடலில் இருந்து எழுந்த புகை அகில்கட்டையின் மனம் கொண்டதாயிற்று. அவகிட்ட இருந்த எல்லா பாவங்களும் ஒழிஞ்சிச்சு. அந்த அவள் அரக்கிக்குண்டான அந்த விஷத்தன்மையில எதுவுமே இல்ல. அவளுடைய சரீரம் எரியும் பொழுது அந்த பகவானோட மாயையினால அவன் அனுபவிச்சான் இல்லையா, அதனால அவனுடைய சரீரத்துல எரியும் பொழுது அதுல இருந்து அகில்கட்டை முதலிய மனங்கள் வீசிச்சான். அகில்கட்டை எரிச்சா எப்படி வாசனை வருமோ அது போல வாசனை வந்துச்சான். பகவான் அவளை அனுபவிச்சதுனால, அவளுடைய பாலை உண்டு அனுபவிச்சதுனால. உலகில் உள்ள சிசுக்களை கொன்று ரத்தத்தை குடித்த அந்த அரக்கி பூத்தனை ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அவரை கொள்வதற்காகவே விஷம் தடவிய முளைப்பாலை தந்திருந்தாலும் நல்லோர் அடையும் நற்கதியே அடைந்தார். பகவான் ஒருத்திய ரட்சணம் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டாருன்னா அப்புறம் யார் வந்து அவ அரக்கியா இருந்தா என்ன, மானா இருந்தா என்ன, ஒரு ததிபாண்டனா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, யாருக்கு மோட்சம் கொடுக்கணும்னாலும் பகவான் கொடுத்துருவாரு இல்லையா? அப்படி அந்த அரக்கிய உலகில் இருக்கக்கூடிய சிசுக்களை கொல்றதே விரதமா வச்சிட்டு இருந்த அந்த அரக்கி, ரத்தத்தை குடித்த அந்த அரக்கி பூத்தனை கிருஷ்ணனுக்கு அவரை கொல்வதற்காகவே விஷம் தடுத்து அனுப்பப்பட்டா. ஆனா அவ எப்பேற்பட்ட உலகத்தை அடைஞ்சா? நல்லோர்கள் அடையக்கூடிய கதியான மோட்சத்தையே அடைந்தாள் அப்படின்னு சொல்றாங்க. எதனால? கண்ணனோட கருணைனால. கண்ணன் பால் உண்டதுக்கு அப்புறம் அவ சாதாரண மோட்சம் போலாமா? அப்போ அவளுக்கு சொல்லுவாங்க பெரியவங்க, ஒரு க்ஷணமாவது அவ நினைச்சிருப்பாள்ல, அந்த யசோதை பால் கொடுத்த அந்த தாய், அந்த யசோதை கிட்ட பால் குடிச்ச அதே கண்ணன் தானே நம்ம கிட்ட பால் குடிக்கிறான். அந்த மாதிரி ஏதோ ஒரு க்ஷணம் ஏதோ ஒரு துளியில நினைச்சிருப்பா இல்லையா, அதுதான் அவளை மோட்சம் அடைவிச்சிச்சு அப்படின்னு. அவ்வாறு இருக்க ஸ்ரத்தையுடன் பக்தியுடனும் பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு தனக்கு மிகவும் அன்புக்குரிய பொருளையோ அல்லது பகவானுக்கு மிகவும் உகந்த பொருளையோ தாய்போல் அன்புடன் அர்ப்பணிப்பவன் நற்கதி பெறமாட்டானா அப்படின்னு ரொம்ப அழகா கண்ணன் பகவத்கீதையில சொன்னார் இல்லையா? பத்திரம், பலம், தோயம், புஷ்பம் எதுவானாலும் பிரேமத்தோட அன்போட நீ எனக்கு கொடுத்தியானால் அதன் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாருல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அப்படி அவ அந்த விஷம் தடவிய பாலை கொடுத்தவளே முக்திக்கு போயிட்டா அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்ரத்தையோட பக்தியோட பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு
தனக்கு மிகவும் அன்புக்குரிய பொருளையோ, நமக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ, அவருக்கு பிடிச்சதே விடுங்க, நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பொருளையோ, அல்லது பகவானுக்கு மிகவும் உகந்ததுன்னு எதுன்னு இருக்கோ அந்த பொருளையோ தாய் போல் அன்புடன், ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா எப்படி அன்போட கொடுப்பாளோ அது போல அர்ப்பணித்தால் நம்ம நற்கதி அடைய மாட்டோமா என்ன அப்படின்னு கேக்குறார் சுகபிரம்மம். அவளுக்கே நற்கதி கிடைச்சிருக்கும் பொழுது நமக்கு கிடைக்காதா? கண்ணனே இதை சொல்லியிருக்காரு இல்லையா பகவத்கீதையில, அர்ஜுனா, எவன் ஒருத்தன் அன்போடு அன்பால, அன்புதான் முக்கியம் அங்க, அந்த பாவனை தான் முக்கியம். நீ எவ்வளவு பெரிய பொருள் கொடுத்தினால் அதை பத்தி கண்ணனுக்கு அவன்கிட்ட இல்லாததா? அவன்கிட்ட எந்த குறை இருக்கு? அவன் எல்லா சகல வர பிரதோகி விஷ்ணுன்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கொடுக்கிறவன். அவனுக்கு என்ன குறை இருக்க போகுது? அவனுக்கு நம்ம கொடுத்து எதுவும் நிறைவடைய வேண்டியதே கிடையாது பகவானுக்கு. ஆனா அவன் என்னத்தை எதிர்பார்க்கிறான்? நம்மளுடைய அன்பான உள்ளத்தை மாத்திரம்தான் பகவான் எதிர்பார்க்கிறான். அந்த பாவம், அந்த அன்பு பாவத்தை மாத்திரம்தான் காதலாகி கசிந்துருகி அதை மாத்திரம்தான் பகவான் எதிர்பார்க்கிறான் இல்லையா? அப்படி நீ அன்போட ஒரு பத்திரம்னா என்ன? ஒரு துளசி இலையோ அல்லது புஷ்பம், ஒரு புஷ்பத்தையோ, அல்லது பத்திரம் புஷ்பம் பழம், ஒரு பழத்தையோ, தோயம் தண்ணீர் சொல்லுவோம், தூய தண்ணீரையோ எனக்கு ஆசையோடு நீ எவன் ஒருத்தர் கொடுத்தானோ அதை நான் ரொம்ப ஆசையோடு சந்தோஷமா சுவீகரிக்கிறேன் அர்ஜுனா அப்படின்னு கண்ணன் பகவத்கீதையில சொன்னார் இல்லையா? தோயம்ங்கிறது இந்த இடத்துல பெரியவங்க வியாக்கியானம் பண்றப்ப கண்ணீர் துளின்னு சொல்லுவாங்க. நார்மல் தண்ணி இல்ல, தூய மனதோட அவனை நெக்குருகி நம்ம அனுபவிக்கும் பொழுது ஒரு துளி கண்ணீர் வருது இல்லையா, அதுதான் அவனுக்கு ரொம்ப பிரீத்தியானது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது போல இதெல்லாம் கொடுத்தா அப்பேற்பட்ட பூத்தனைக்கே மோட்சத்தை கொடுத்தானே நம்மளுக்கு கொடுக்க மாட்டானா அப்படின்னு கேக்குறாரு. அது போல உலகத்தாரால் வணங்கி பெறும் பிரம்மா சிவன் ஆகியோரும் வணங்கும் பகவானது திருவடிகள் பக்தனின் இதயத்தில் நிறைந்து நிற்பவை. அவ்வாறான திருவடிகள் பதிய அவளது பூத்தனையின் உடல் மீதேறி பகவான் பாலை குடித்திருக்கிறார் அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்றார். உலகத்தாரும் வணங்கி பெறக்கூடியதான இந்த பகவானுடைய திருப்பாதங்கள், ஏற்கனவே நம்ம பாதுகா சாசனம் பார்த்துட்டு வரோம், அதுல திருவடிக்கே அவ்வளவு மகிமை. அப்ப பாதத்துக்கு இன்னும் எவ்வளவு பெருமை சொல்லணும், பகவானுக்கு எவ்வளவு பெருமை சொல்லணும். உலகத்தாரால் வணங்க பெறக்கூடியதான அந்த திருப்பாதம், பிரம்மா சிவன் ஆகியோரும் வணங்கும் பகவானோடைய திருவடிகள் பக்தனின் இதயத்தில் நிறைந்து நிற்பவை. எப்போது ஒரு பக்தன் எதை தியானிக்கிறான்? பகவானுடைய சரணார விந்தங்கள், அவருடைய திருக்கமல பாதம் என் நெஞ்சில் நிற்கின்றதேன்னு தானே அமலநாதிபிரான் அடியார் ஆழ்வார் பாடியிருக்கார் இல்லையா? அந்த திருக்கமல பாதம் தான் நம்மளுடைய மனதுல வச்சிருக்க தியான வஸ்து இல்லையா? அதை தியானம் பண்ணிட்டு இருக்கிற அந்த பக்தர்களுடைய தியானத்துல இருக்கக்கூடியது எது? அப்பேற்பட்ட பிரம்மா விஷ்ணு எல்லாரும் வழங்கக்கூடியதான திருடிகள் எல்லாருடைய பக்தனுடைய இதயத்தில் நிறைந்து நிற்பவை. அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவடி பூதனுடைய உடல்ல போய் இப்படி அவள் உடல்ல ஏறி போய் இப்படி விளையாண்டிருக்கே அப்படின்னு சொல்றார். அவ்வாறான திருவடிகள் பதிய அவளது உடல் மீது ஏறி பகவான் பாலை குடித்திருக்கிறார். அப்ப திருவடி பட்டா அவளுக்கு மோட்சம் கிடைக்காம இருக்குமா? சொல்லுங்க. எத்தனை விஷயம் அதுக்கு மோட்சத்துக்கு இது காரணமா இருக்கு. ஒண்ணு, பகவானே பாலை குடிச்சிருக்கார், அதனால அவள் முக்தி போனா. அப்பேற்பட்ட திருவடியை தியானிக்கிற வஸ்து அது போய் உடம்பெல்லாம் உருண்டு புரண்டு இருக்கு, அப்ப அவளுக்கு மோட்சம் கிடைக்காம வேற யாருக்கு கிடைக்க போறது அப்படி சொல்ற. அவள் அரக்கியே ஆயினும் தாய் பெரும் சொர்க்கம் பெற்றாள். அப்படி இருக்க ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அன்புடன் பால் தந்த பசுக்களும் தாய்மார்களும் முக்தி பெறுவார்கள் என்பதை சொல்லவும் வேண்டுமா? இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க. அவ ஒரு பெண் வேடம் போட்டுட்டு வந்தா இல்லையா, அந்த ஒரு க்ஷணம் அவ யசோதையோட பாவனையில இருந்திருப்பா இல்லையா, அதுவே அவளுக்கு முக்தியை கொடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவ அரக்கிய ஆனா கூட தாய்கள் அடையக்கூடிய சொர்க்கத்தை அடைந்தா. அப்படி இருக்கிறப்ப ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அன்புடன் பால் தந்த பசுக்களும் தாய்மார்களும் முக்தி பெறுவார்கள் என்பதை சொல்லவும் வேண்டுமா? ஒரு அரைக்கி அவ குழந்தைக்கு விஷப்பாலை கொடுக்கணும்னு வந்தா, அப்பேற்பட்ட அவளே சொர்க்கத்தை அடைந்தா. பகவான் சொர்க்கம் அப்படிங்கிறது மோட்சம்னு நம்ம அர்த்தம் கொள்ளணும். சொர்க்கம்னா சாதாரண சொர்க்கம் கிடையாது, சொர்க்கம்னா திரும்பி வராதான வைகுண்ட பதவி அடைஞ்சா. அப்படி இருக்க கண்ணனுக்கு கிருஷ்ணனுக்கு அன்போட பால் கொடுக்கக்கூடிய பசுக்களும் அப்புறம் தாய்மார்களும் முக்தி போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? முக்தி பெறுவார்கள் என்பதுல கொஞ்சமும் சந்தேகம் உண்டா? சொல்லவும் வேணுமா? அப்பேற்பட்ட பூத்தனே முக்தி போயிட்டாலே, முக்தின்னு இப்ப பாருங்க இங்க வருது இல்லையா, சொர்க்கம்னா இந்த இடத்துல நம்ம முக்தின்னு எடுத்துக்கணும். முக்தி ஸ்வர்க்கம்னா போயிட்டு திரும்பி வந்துடக்கூடிய உலகம், முக்தினா எப்போதும் திரும்பி வராததான பரமபதம், பகவானுடைய வைகுண்டம். ஓகே,
மோட்சம் முதலிய பேர்கள் அனைத்தையும் வழங்கும் பகவானான ஸ்ரீ கிருஷ்ணன் தேவகியின் மைந்தனாக பிறந்து எவர்களிடம் தாயன்புடன் சுரந்த பாலை மகிழ்ச்சியோடு பருகினாரோ அவ்வாறான ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் இடையறாத தாயன்பு கொண்ட இடைச்சியர்களுக்கும் பசுக்களுக்கும் அறியாமையால் வரும் உலகியல் தலை, அதாவது சம்சார பந்தம் மறுபடியும் உண்டாகாது. ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கார். என்ன சொல்றாருன்னா, மோட்சம் முதலிய பேர்கள் அனைத்தையும் வாரி வழங்கக்கூடியவனான பகவானான ஸ்ரீ கிருஷ்ணன் தேவியோட மைந்தனா பிறந்து, தேவிக்கு குழந்தையா பிறந்து எவர்களிடம் தாயன்போட எவர்களிடம் சுரந்த பாலை மகிழ்ச்சியோடு பருகினானோ, அம்மா பிறந்தது என்னமோ தேவிக்குதான், ஆனா அவன் எந்த தாயன்போட கொடுக்கிற பாலை யாருகிட்ட எல்லாம் வாங்கி குடிக்கிறானோ அவ்வாறான ஸ்ரீகிருஷ்ணனிடத்தில் இடையறாத அன்பு தாயன்பு கொண்ட இடைச்சியர்களுக்கும் பசுக்களுக்கும் அறியாமையால் வரும் உலகியல் தலை மறுபடியும் உண்டாகாது. அப்பேற்பட்ட கண்ணன் கிட்ட யாரெல்லாம் இடையறாத அன்பு தாயன்பு கொண்டு இருக்காங்களோ அப்பேற்பட்ட இடைச்சிகளாகட்டும் பசுக்களாகட்டும் அறியாமையில வரக்கூடிய எந்த விதமான உலக பந்தங்களும் வராது அப்படின்னு, மறுபடியும் உண்டாகாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கண்ணன் பிறந்த அப்படித்தானே யசோத பாவனையில தானே ஆழ்வார் பெரியாழ்வார் பாடியிருக்கார், நானூத்தி சொல்ற பாட்டும் இல்லையா? அப்படி தனக்கே பிறந்த குழந்தை தானே யசோத அப்படின்னு நினைச்ச அந்த பாவனையில பாடுறாருல, அந்த பாவனை நமக்கு இருந்தா கூட நமக்கு திரும்பி பிறவி கிடையாது, இந்த சம்சாரம்ங்கிற முக்தி நரகத்துல நம்ம வளமாட்டோம்னு சொல்ற கண்ணனே சொல்லியிருக்கார் நிறைய இடத்துல. என்ன சொல்லியிருக்கார்? நான் பிறந்தேன்னும் வளர்ந்தேன்னும் என்னுடைய சரித்திரத்தை எவன வேணாலாம் கேட்கிறானோ அவனுக்கு திரும்பவும் பிறவி கிடையாது. நான் பிறந்து அவனை நானும் பிறந்து அவனும் பிறக்கணுமா அப்படின்னு கேக்குறார் கண்ணன். நான் பிறந்திருந்தேன்னா அவன் பிறக்க கூடாது திரும்பி, ஏன்னா அவனுக்கு முக்தி கிடைக்கும். நான் ஒரு தடவை பிறந்துட்டேன் அப்படின்னா திரும்பி அவன் பிறக்க கூடாது, அதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன். அதனால நான் பிறந்தேங்கிறதையும் இப்படி எல்லாம் நான் வளர்ந்தேங்கிறதையும் இந்த சரித்திரத்தை எவனவனான்னு கேட்கிறானோ அவனுக்கெல்லாம் கண்டிப்பா மோட்சம் உண்டு, பரமபதம் கிட்டும் அப்படின்னு கண்ணனே நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். அங்கு கோபர்கள் விரிவாக கூறப்பட்ட பூத்தனை வருகை முதலானதையும் அவளது அழிவையும் குழந்தை கிருஷ்ணரது க்ஷேமத்தையும் கேட்டு மிகவும் வியந்தனர். வீட்டுக்கு வந்துட்டார். வெளியே சென்றிருந்த கோபர்கள் சவப்புகையோட நறுமணத்தை முகர்ந்து இது என்ன, எங்கிருந்து வருகிறது என்று வியந்து பேசிக்கொண்டே ஆயர்பாடியை அடைந்தனர். இந்த மாதிரி வீட்டுக்கு வெளில போயிருந்தவங்க எல்லாம் கோபர் கூட நந்தகோபர் கூட போயிருந்தவங்க எல்லாம் வராங்க. அதுக்குள்ள ஊர்ல இருந்த மக்கள் எல்லாம் இப்படி அவளை வெட்டி அவளை எரிக்க விட்டுறாங்க. ஊருக்குள்ள வந்தவங்க இது என்ன ஒரு புகை, இது என்ன ஒரு நறுமண வாசம் அடிக்குது அப்படின்னு இவங்க எல்லாம் கேட்டுட்டே வராங்க. கேட்டுட்டு வந்தவங்க கிட்ட இந்த பூத்தனையோட கதையெல்லாம் விருத்தாந்தத்தை எல்லாம் அவங்க விவரமா சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் அப்படியே ஆச்சரியத்துல ஆழ்ந்து போயிடுறார் நந்தகோபர். குருகுல திலகமே இறந்து பிழைத்த தன் புதல்வனை பெருமணம் படைத்த நந்தகோபர் எடுத்து உச்சி முகர்ந்து பேரானந்தம் அடைந்தார். ஐயோ நம்ம குழந்தை செத்து பிழைச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி குழந்தைய எடுத்து வாரி அணைச்சுக்கிட்டு உச்சி முகந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணனது வியக்கத்தக்க குழந்தை பருவ திருவிளையாடலான இந்த பூதனா மோட்சத்தை ஸ்ரத்தையுடன் கேட்கும் மனிதன் கோவிந்தனான பகவானிடம் பிரேம பக்தியை பெறுவான். இந்த ஸ்ரீகிருஷ்ணனோட ஆச்சரியமூட்டக்கூடியதான குழந்தை பருவத்தோடைய திருவிளையாடலான இந்த பூதனா மோட்சத்தை யாரெல்லாம் ஸ்ரத்தையோட கேட்கிறாங்களோ அந்த மனிதன் கோவிந்தனான பகவான் கிட்ட ரொம்ப அற்புதமான பிரேம பக்தியோட இருப்பான், அந்த பிரேம பக்தி உண்டாகும் அப்படின்னு சொல்றதோட ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 7வது அத்தியாயம் முடிவடைந்தது. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. சிவமஸ்து.